பாருங்க, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா நமக்கு சேயோன் நடப்பு 365 அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சு அது வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரிமினரி கம் மெயின்ஸுக்கு ரெண்டும் சேர்த்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கும். அதுவும் டெய்லி பேஸ்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டெய்லியும் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். குறிப்பா இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3. அதே மாதிரி உலக செவி திறன் தினம் மார்ச் 3ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுது. அதை பத்தியும் அதனுடைய முக்கிய கருப்பொருள் பத்தியும் பார்க்க போறோம். அதே மாதிரி சர்வதேச மேய்ச்சல் மற்றும் கால்நடைக்காரர்கள் தினம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2026 அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே தீர்மானம் போட்டிருந்தாங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாருங்க, முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்கள் சர்வதேச ஆண்டு. கிடைக்காரர்கள் அப்படின்னா அந்த மேய்ச்சல், அதாவது கால்நடைகளை மேய்ச்சி அதன் மூலம் பால், இறைச்சி போன்ற பொருட்களை எடுத்து பயனடையக்கூடியவங்க எல்லாம் இந்த கிடைக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கால்நடை மேய்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இதை கிடைக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்களின் சர்வதேச ஆண்டு 2026. இந்த ஆண்டு எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேய்ச்சல் நிலம், அதனுடைய சுற்றுச்சூழல் வலிமை, அதுக்கப்புறம் அதன் மூலம் பயன்பெறக்கூடிய கால்நடைகள், இதை பற்றியான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்கள் சர்வதேச ஆண்டு அப்படின்றது 2026ல கொண்டாடப்படுது. அது மட்டும் கிடையாது, மேய்ச்சல் நிலத்தினுடைய முக்கியத்துவம் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, நிறைய மேய்ச்சல் நிலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியிருப்புகளாக மாற்றப்பட்டு வருது. அப்ப மேய்ச்சல் நிலம் குடியிருப்புகளாகவும் மாசு அடைதல், அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குப்பைகளை கொட்டி அந்த இடத்த மாசுபடுத்துறாங்க. அப்ப அந்த சூழல் மண்டலமே என்ன பண்ணுது அப்படின்னா அழியுது. இப்ப சூழல் மண்டலம் எப்படி அழியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல உயிர் வாழக்கூடிய பல்லுயிர்கள் அழியும். அதே மாதிரி அதை நம்பி இருக்கக்கூடிய கால்நடை உயிரினங்களான ஆடு, மாடுகள், இது போன்ற மேய்ச்சல் நிலங்களை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்களும் அழியும். அதனால ஒரு உணவு சங்கிலியே உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா காக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆண்டு அப்படின்றது சர்வதேச ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி பாருங்க, இதற்கான தீர்மானம் ஐநாவினுடைய பொது சபையில வந்து கொண்டு வரப்படுது. எப்ப நிறைவேற்றப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15/3/2022ல நிறைவேற்றப்படுது. இதை முன்மொழிந்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா மங்கோலியா. ரொம்ப முக்கியம். மேய்ச்சல் நிலை மற்றும் கிடைக்காரர்கள் சர்வதேச ஆண்டை 2026ஆம் ஆண்டு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு முன்மொழிந்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. மங்கோலியா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவு தெரிவிச்சது. அதுல ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. அதே மாதிரி 450க்கும் மேற்பட்ட முக்கிய கால்நடை சார்ந்த அமைப்புகள் என்ன பண்ணிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தீர்மானம் எப்ப வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019ல கொண்டு வரப்பட்டு 2022ல இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2026ல சர்வதேச ஆண்டாக அறிவிக்கப்படுது. அடுத்து பாருங்க, இதோடைய நோக்கம் வந்து மேய்ச்சல் நிலங்களை மேம்படுத்துவது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். அதே மாதிரி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அடுத்து பாருங்க, முக்கியமான டேட்டாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 53% பால் உற்பத்தியும் 74% இறைச்சியும் கிடைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கடைகள்ல இருந்து கிடைக்கிறது. ஓகேவா? இது கடைகள்ல இருந்து கிடைக்கிறது. அப்ப பாருங்க, 53% பால், 74% இறைச்சி அப்படின்றது நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா கடைகள்ல நம்ம கிடைக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபில கால்நடை பொருட்களுடைய அந்த உற்பத்தின்னு பாத்தீங்கன்னா 4.5% பங்கு அளிக்குது. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியில கால்நடை பொருட்கள் 4.5% பங்களிப்போடு நம்முடைய ஜிடிபிக்கு வந்து வலு சேர்க்குது. அது ஒரு முக்கிய டேட்டா. அதே மாதிரி கிராமப்புற வேலை வாய்ப்புல கிட்டத்தட்ட 70% வேலை வாய்ப்பு அப்படின்றது இந்த கால்நடை மேய்ப்பவர்களை வைத்து என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த டேட்டாவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, இதுல வன உரிமை சட்டம் 2006 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனங்களில் இருந்து மேய்ச்சல் உரிமையை வழங்குகிறது. ஆனா இன்னும் இது நடைமுறைக்கு வரல. ஏன்னா வனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் உரிமை கேட்டு நிறைய இந்த மேய்ச்சலாளர்கள், அதாவது ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, குரல் கொடுத்துட்டு தான் வராங்க. பட் வன உரிமை சட்டம் 2006ல தான் இதை கொண்டு வராங்க. வனங்கள்ல மேய்ச்சல் பெறக்கூடிய உரிமை வந்து வழங்குது. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. அப்போ மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்கள் சர்வதேச ஆண்டு 2026. அதை எந்த நாடு கொண்டு வந்தாங்கன்னா மங்கோலியா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தீர்மானம் 2019ல கொண்டு வரப்பட்டு 2022ல ஏற்றுக்கொள்ளப்பட்டு
தற்போது சர்வதேச மேய்ச்சல் மற்றும் கிடைக்காரர்கள் ஆண்டு அப்படின்றது கொண்டாடப்படுறது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த நூலும் எழுத்தாளர்களும். ஓகேவா, நூலு அதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்றதான் பார்க்க போறோம். குறிப்பா ராமேஸ்வரம் அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா வேதாச்சலம். இந்த நபர் வந்து நிறைய கோயில்களை பற்றிய நூல்களை எழுதியிருக்காரு, அதை நம்ம பார்ப்போம். அப்ப ராமேஸ்வரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வேதாச்சலம். அடுத்து பாருங்க, ராமானுசர் என்ற நூலின் ஆசிரியர் ராமகுருநாதன். கண்டிப்பா இப்ப நம்ம பார்க்கிற இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். குறிப்பா நம்ம இந்த ஆசிரியர் நூலும், ஓகேவா, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து பாருங்க, நடுகள் வழிபாடும் சமூகமும் பூங்குன்றன் அவர்கள் எழுதியது. நடுகள் வழிபாடும் சமூகமும். அடுத்து பாருங்க, அரிக்கமேடு என்ற நூலின் ஆசிரியர் வந்து கா ராஜன். அரிக்கமேடு என்ற நூலின் ஆசிரியர் கா ராஜன். பக்தி இலக்கியங்கள் வந்து ஞான சுந்தரம். பக்தி இலக்கியங்கள் வந்து ஞான சுந்தரம். இயற்கை வேளாண்மை என்ற நூலின் ஆசிரியர் டாக்டர் ரா ராமன். முனிவர் டாக்டர் ரா ராமன் அவர்கள். பழந்தமிழர் இசைக்கருவிகள் ஒரு பன்முக பார்வை எஸ் சுப்புலட்சுமி. எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய நூல். வரலாற்று நோக்கில் நாட்டார் தெய்வங்கள் சொன்ன வந்து கோ சசிகலா. கோ சசிகலா அவங்க வந்து எழுதியிருக்காங்க. புதிய அறிவியல் தொழில்நுட்பம் குப்புசாமி. ஓகேவா, ரொம்ப முக்கியமான நூல்கள். கண்டிப்பா இந்த நூல்கள்ல இருந்து வரக்கூடிய எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வேதாச்சலம். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ராமேஸ்வரம் என்ற நூலின் ஆசிரியர் வேதாச்சலம். அதே வேதாச்சலம் தான் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் அப்படின்ற நூலையும் எழுதியவர் வேதாச்சலம் அவர்கள் எழுதியிருக்காரு. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ற நூலின் ஆசிரியர் சுயம்பு அவர்கள் எழுதியிருக்காங்க. நவபாரத சிற்பிகள், அதாவது பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய நூலை மொழிபெயர்த்து ஏ.கே. போஸ் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. நவபாரத சிற்பிகள். அடுத்தது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி. ஓகேவா, இபிஎஃப் இருக்கு இல்லையா, அது வட்டி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 8.25% இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிச்சிருக்காங்க. போன நிதியாண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா 8.2 தான். இந்த நிதியாண்டுலயும் 8.25 வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதோட பாத்தீங்க அப்படின்னா நூல்களும் அதனுடைய ஆசிரியர்களும் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான நூல்கள் ராமேஸ்வரம் வேதாச்சலம், ராமானுசர் ராமகுருநாதன், நடுகள் வழிபாடும் சமூகமும் ரா பூங்குன்றன். இதெல்லாம் நமக்கு எதுல வரும் அப்படின்னா தமிழ்நாடு வரலாறு பண்பாடுல வரக்கூடியது. அதே மாதிரி அரிக்கமேடு கா ராஜன், பக்தி இலக்கியங்கள் ஞானசுந்தரம், இயற்கை வேளாண்மை டாக்டர் ரா ராமன், பழந்தமிழ் இசைக்கருவிகள் ஒரு பன்முக பார்வை எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடையது, வரலாற்று நோக்கில் நாட்டார் தெய்வங்கள் கோ சசிகலா அவங்களுடையது, புதிய அறிவியல் தொழில்நுட்பம் குப்புசாமி அவர்களுடையது, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து வேதாச்சலம் அவர்களுடையது, தஞ்சாவூர் பெடியோரையர் கோயில் வந்து வேதாச்சலம் அவர் எழுதிய நூல், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனா சுயம்பு எழுதிய நூல், நவபாரத சிற்பிகள் பக்கிம் சட்டர்ஜியோட மொழிபெயர்ப்புல இருந்து எழுதியிருப்பாங்க, ஏ.கே. போஸ் அவர்கள் எழுதியது. அடுத்தது பாருங்க, பாரத் மின்சார உச்சி மாநாடு 2026 ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. இந்த மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில, தேசிய தலைநகரான புதுடெல்லியில நடைபெற்றது. குறிப்பா யஹோபூமி துவாரகா அப்படின்ற இடத்துல வந்து இது நடைபெற்றது. நாள், அதாவது நடைபெற போகுது நாள் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 19 to 22 வரையில இந்த மாநாடு அப்படின்றது நடைபெற போகுது. இதோடைய தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சியை மின்மயமாக்குதல், நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், உலகளாவில் இணைத்தல். ரொம்ப முக்கியமானது. பாரத் மின்சார உச்சி மாநாடு மார்ச் 19 to 22 நடக்க போகுது. எங்க அப்படின்னா புதுடெல்லியில. அதோடைய தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்க, வளர்ச்சியை மின்மயமாக்குதல், நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், உலக அளவில் இணைத்தல். இதுதான் இதனுடைய தீம். எந்த துறை பாத்தீங்கன்னா நடத்த போகுது அப்படின்னா மின்சாரம் மற்றும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறை தான் இதை நடத்த போறாங்க. அதனுடைய அமைச்சர் யார் அப்படின்னா மனோகர் லால். சிறிய புத்தகம் ஒன்றையும் வெளியிட்டிருப்பாரு. அடுத்து பாருங்க, விஸ்வஜித் திட்டம் 2016. இந்த விஸ்வஜித் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடிகளை உலக தரவரிசையில முதலிடங்களுக்கு கொண்டு வர்றத நோக்கமா கொண்டதுதான் இந்த விஸ்வஜித் திட்டம். இது வந்து 2016 கொண்டு வந்தாங்க. நம்ம ஐஐடிகள் உலக தரத்துக்கு மாத்தி அதை உலக அளவில தரவரிசை பட்டியல கொண்டு வரதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். நியாயமித்ரா, ஓகேவா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீதித்துறையில் நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைக்கவும் விளிம்பு நிலை மக்களுக்கு நீதியை எளிதாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நியாயமித்ரா திட்டம். கிட்டத்தட்ட 10 to 15 ஆண்டுகள் கிடப்புல இருக்கக்கூடிய
நீண்ட கால வழக்குகளை எடுத்து அதை விரைவாக முடிக்கக்கூடியதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். ஹரால்ட் பூமி இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்க விஞ்ஞானி, வேதியியல் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 1931 டியூட்ரியம் கண்டறிந்திருப்பாரு. 1932 கனநீரை கண்டறிந்திருப்பார். இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருப்பாங்க, அதனால நம்ம எடுத்து கொடுத்திருப்போம். அடுத்தது யார் சேவா இணையதளம். விமான பயணிகள் தங்களின் குறைகளை தெரிவிக்க விமான சேவையை பெறுவதற்காகவும் யார் சேவா அப்படின்ற இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த யார் சேவா இணையதளம் வந்து விமான பயணிகள் தங்களுடைய குறைகளை சொல்லலாம், அதே மாதிரி விமான சேவை தொடர்பான அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இணையதளமா இந்த யார் சேவா இணையதளம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது மனித கழிவு மேலாண்மை சட்டம். 1993 சஃபாய்கர் மச்சாரி சட்டம் அப்படின்ற சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க திடக்கழிவு மேலாண்மை தொடர்பாக. 2013 கையால் மலம் அள்ளுவதை தடுக்கும் சட்டம். கையால் மலம் அள்ளுவதை தடுக்கக்கூடிய சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2013 கொண்டு வரப்பட்டது. ஏன்னா நிறைய டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்திலையும் மனிதர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மனித கழிவுகளை அள்ளக்கூடிய பணிகள்ல இருக்காங்க. அதை தடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. 2026 பிப்ரவரியில மொத்த ஜிஎஸ்டி வசூல் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1.83 லட்சம் கோடி. கடந்த வருடத்தை விட கிட்டத்தட்ட 8.1% வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 3 இன்றைய தினத்துல முக்கியமான தினம் எதுன்னு கேட்பாங்க. மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வரோம். நோக்கம் வனவிலங்குகளை பாதுகாத்தல், அவற்றின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துது. அதோடைய தீம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்கள். இந்த ஆண்டு 2026 ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்கள், ஆரோக்கியம், பாரம்பரியம் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தல் அப்படின்றதா 2026க்கான தீம். ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த மார்ச் 3 உலக வனவிலங்கு தினமா எப்ப அறிவிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013 ஐநா சபை அறிவிக்கிறாங்க. 2014 நடைமுறைக்கு வருது. ஏன் இந்த மார்ச் 3 வந்து நம்ம உலக வனவிலங்கு தினமா ஏத்துக்கிறோம் அப்படின்னா 1973 மார்ச் 3 வந்து பாத்தீங்கன்னா அழிந்து வரும் காட்டு விலங்குகள் மற்றும் தாவரங்களின் சர்வதேச வர்த்தகம் தொடர்பான மாநாடு எப்ப நடைபெற்றது, சிட்ஸ் மாநாடு அப்படின்னு கேட்பாங்க. இந்த சிட்ஸ் மாநாடு வந்து மார்ச் 3 நடைபெற்றது 1973. அதை நினைவு கூறும் வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வரோம். அதோடைய தீம் என்னன்னு கேட்பாங்க. 2026 மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்கள், ஆரோக்கியம், பாரம்பரியம் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தல். ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க உலக செவித்திறன் தினம் மார்ச் 3 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது. இதை கொண்டாடக்கூடியது குறிப்பா எந்த அமைப்பு அறிவிச்சாங்க அப்படின்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகே, உலக சுகாதார அமைப்பு வந்து 2007 இதை அறிவிக்கிறாங்க. இதோடைய தீம் 2026க்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூகங்களில் இருந்து வகுப்போர் வரை, சமூகங்களில் இருந்து வகுப்போர் வரை அனைத்து குழந்தைகளுக்கும் செவித்திறன் பராமரிப்பு. ஓகேவா, சமூகங்களில் இருந்து வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளுக்கும் செவித்திறன் பராமரிப்பு அப்படின்றதா இந்த உலக செவித்திறன் தினம் மார்ச் 3 முக்கிய தீம். அடுத்து பாருங்க நமோ வனம். நமோ வனம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வாரணாசி மாநகராட்சியில வந்து பாத்தீங்கன்னா அமைக்கிறாங்க. குறிப்பா இதுல ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. 350 ஏக்கர்ல மாநகராட்சி சார்பா நகர்ப்புற காடுகளை வந்து உருவாக்குறாங்க. அதுல 1 மணி நேரத்துல 2.5 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு உலக கின்னஸ் சாதனை வந்து படைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீனா இருக்கு இல்லையா, சீனாவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம், ஓகே, ஒரே நேரத்துல அந்த 1 மணி நேரத்துல 1.5 லட்சம் மரக்கன்றுகள் நட்டது என்னவா இருக்கும் அப்படின்னா கின்னஸ் சாதனையா இருக்கும். இப்ப அதை நம்ம தகர்த்து 1 மணி நேரத்தில் 2.5 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு கின்னஸ் சாதனை படைச்சிருக்கும். நாட்டிலேயே மிக நீளமான காற்றாலை ரக்கை எங்க தயாரிக்க போறாங்க அப்படின்னா குஜராத்ல அதானி குழுமம் வந்து தயாரிக்க போறாங்க. குறிப்பா அவங்களுடைய ஆலை வந்து பாத்தீங்கன்னா முந்த்ரா அதானி நியூ இண்டஸ்ட்ரி நிறுவனம், இந்த நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க. உலகிலேயே, அதாவது நாட்டிலேயே மிக நீளமான காற்றாலை ரக்கை. அந்த காற்றாலை சுத்தம் இல்லையா, அந்த ரக்கை எவ்வளவு நீளம் பாத்தீங்கன்னா 91.2 மீட்டர். 91.2 மீட்டர். அடுத்து பாருங்க கேரட் உற்பத்தி 2026 தரவுகளின்படி கேரட் உற்பத்தியில முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு சீனா, 2ஆம் இடம் வந்து உஸ்பெகிஸ்தான், 3ஆம் இடம் வந்து ரஷ்யா. இந்தியாவில் கேரட் உற்பத்தியில முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரியானா. எது? ஹரியானா மாநிலம். அடுத்து பாருங்க முட்டை உற்பத்தியில முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு சீனா, 2ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா
இந்தியா. முட்டை உற்பத்தியில முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு இது சீனா. 2வது இடம் இந்தியா. அடுத்து பாருங்க, சுமந்த் குமார் ரொம்ப ஒரு முக்கியமான நபிதர், நியூஸ்ல இடம்பெற்றிருக்காரு. பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர், குறிப்பா நலந்தா மாவட்டத்தை சார்ந்த ஒரு முக்கியமான விவசாயி. சுமந்த் குமார் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்வேஷ்புரா அப்படின்ற ஒரு கிராமத்தை சார்ந்தவர். எங்க அப்படின்னா பீகார் மாநிலம் நலந்தா டிஸ்ட்ரிக்ட். இதுல ஒரு ஹெக்டருக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 22.4 டன் நெல் உற்பத்தி செய்து உலக சாதனை படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உலக சாதனை அப்படின்றது கிட்டத்தட்ட 17 டன் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவில். இந்த 17 டன் வரைக்கும் சீனாவில் பண்ணவரை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த நெல் உற்பத்தியினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சீனாவில் அழைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 22.4 டன் நெல் உற்பத்தி செய்து, ஓகேவா, ஒரு ஹெக்டருக்கு 22.4 டன் நெல் உற்பத்தி செய்து உலக சாதனை வந்து படைச்சிருக்காரு. யாரு? சுமந்த் குமார் அவர்கள். இதை நேரடியாக அந்த நெல் ஆராய்ச்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்க பார்வையிட்டு இதனுடைய உண்மைத்தன்மையை வந்து உறுதிப்படுத்தி அறிவிச்சிருக்காங்க. சுமந்த் குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 22.4 டன் ஒரு ஹெக்டர்ல, ஓகேவா, கிட்டத்தட்ட 2 ஏக்கர் அளவுக்கு அவர் வந்து பயிர் செஞ்சு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு நெல் உற்பத்தியை அதிகப்படுத்தியிருக்காரு. சரி பாருங்க, இன்னைக்கு நியூஸ்ல கிடைச்ச முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த சர்வதேச ஆண்டு மேய்ச்சல் நிலம் பத்தி பார்த்திருப்போம். அதே மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா நூலும் எழுத்தாளர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.